ஹாய் கைஸ், சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிற போட் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். படம் 2ஆம் உலகப் போர் நடக்கிற காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. ஜெர்மனி இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. இப்படியான ஜெர்மனி மெட்ராஸ் மேலே குண்டு போட போகிறதா ஒரு செய்தி வருது. இதை கேட்ட உடனேயே யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா, சிறையில் இருக்கிற அவரோட தம்பி பாட்டி இவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போட்டில் தப்பிச்சு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி போட்டில் தப்பிச்சு போகிறாரு. அப்படி அவர் தப்பிச்சு போகும்போது அவர் கூடவே சேர்ந்து ஒரு 7 பேர் போட்டில் ஏறிடுறாங்க. அதில் ஒரு ஆங்கிலேய வீரரும் இருக்காரு. இவங்க எல்லாம் போட்டில் போகும்பொழுது 10 பேர் போகிற போட் அதிகமாக இருக்கிறதுனால போட்டு விரிசல் விட ஆரம்பிக்குது. எப்படியும் 7 பேர் தான் போட்டு தாங்கும், 3 பேர் கண்டிப்பாக கீழே இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அங்கே நிலவுது. அந்த 3 பேர் யாரு, இந்த போட் கரை சேர்ந்துச்சா இல்லையா, அந்த போட்டில் போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தான் போட் படத்தோட மீதி கதை. எப்போதுமே ஃபேண்டஸியில் காமெடி கொடுத்து நம்மள எல்லாரையும் கலகலன்னு வச்சிருக்கிற சிம்புதேவன் இந்த படத்தையும் காமெடியாக எடுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாகவே இருக்குது. சென்டிமெண்ட் காட்சிகள் இந்த படத்தில் அதிகமாக இருந்துச்சு. யோகி பாபுவோட நடிப்பு இந்த படத்தில் சிறப்பானதாக இருந்துச்சு. இசை ஒளிப்பதிவு எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக இருந்துச்சு. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரக்டர் அதுக்குள்ளேயே பேசி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்பீடாக போச்சு. படம் உண்மையிலேயே சூப்பராக. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போட் படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வித்தியாசமான படமாகவும் இருக்குது, மனசுக்கு கரெக்ட் பண்ணுற படமாகவும் இருக்குது. சில இடத்துல சென்டிமெண்ட் காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகலனாலும் படம் பார்க்கறதுக்கு ஒரு எபோ ஆவரேஜ் மூவியாக இருக்குது.